யாருக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் போகாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தா வேணும், ஒயிட் சாஸ் பாஸ்தா, இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல வந்து ஒயிட் சாஸ் தேவைப்படும். அது செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் 3 ஸ்பூன் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு பெட்டர். மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதில் வந்து பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் பால் நல்லா கொதிஞ்சு வரணும். நம்ம வந்து அதை ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, லம்ஸ் இல்லாமல் பண்ணணும். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க. பே லீஃப் வந்து ஸ்மெல்லுக்காக தான். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாஸ்தா ரெடி பண்ண போகிறோம். பாஸ்தா வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கணும். இன்னொரு கடாயில் வந்து பட்டர், அப்புறம் வந்து கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில், சாப்டு கார்லிக் போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து இருக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. அப்புறம் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேரட் எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஏன்டருக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கேபேஜ், கேரட் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ப்ரக்கோலியும் ஸ்வீட் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் என்னோடய வெஜிடபிள்ஸ். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் வந்து பெப்பர், உங்களுக்கு தேவையான காய் எவ்வளவோ அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவுக்கு சாஸ் ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், எண்டு வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்ச பாஸ்தாவை உள்ளே சேர்த்துற வேண்டிதான். உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதும் எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா கோட் ஆகிடும். பாஸ்தாவில் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் க்ரீம் சேர்க்கணும். ஆக்சுவலி இன்றைக்கி என்கிட்ட க்ரீம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா லைட்டாக புளிக்காத கர்டு, அதோட கொஞ்சம் சுகர் போட்டு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை க்ரீம் மாதிரி ரெடி பண்ணி அதில் மேலே நான் சேர்த்துருக்கேன். அதுதான் இன்றைக்கி நான் சேர்த்தது. அப்புறம் லைட்டாக உங்களுக்கு தேவைன்னா சீஸ் சேர்த்துக்கலாம். நான் சீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். சூப்பராக வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தா நான் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.